புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக குடல் சார்ந்து வயிறு சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கட் அப்படிங்கிறது செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மூளை வந்து இங்கே இருக்குது தலையில், அதுக்கப்புறமா ரெண்டாவது மூளை வந்து கட்டு தான். கட்டு ஒழுங்காக இருந்தது அப்படின்னாலே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். குடல் சுத்தம் உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடலுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? அதே மாதிரி இந்த குடலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எதுக்கான அறிகுறிகளாக இருக்கும்? கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் சுத்தம் உடல் சுத்தம். ஏன்னா அது நமக்கு இருந்ததுன்னா உடல் சுத்தமாக இருக்கும். எல்லா நோய்களுக்கும் அந்த பேசிக் காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட். அதுலேயும் இந்த குடல் பகுதி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு அந்த அந்த இண்டஸ்ட்ரைனில் நல்ல பாக்டீரியா இருக்குது. அப்படி இருந்தால் தான், இல்லை அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுனா தான் நம்ம சாப்பிடக்கூடிய சத்துல அது என்ன தான் டைஜஸ்ட் ஆகிருந்தால் கூட அந்த சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும். இல்லைனா அது ஒரு முழுமையாக இல்லாமல் வெளிதான் வந்து தள்ளப்படும். ஸோ அந்தளவுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் பிரைன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் முக்கியம். ஏன்னா நம்மளே இந்த நேரலையில் நிறைய நேயர்கள் வந்து பார்க்குறோம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒன்று தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை தூக்கமின்மைக்காக மாத்திரைகள் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா இதற்கும் அதற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதே மாதிரி சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி மனநோய் இருக்குது அப்படின்னா அதற்குரிய காரணம் வந்து சில கெமிக்கல்ஸ், நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அதனுடைய குறைபாடுகளால் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த மனநிலை சார்ந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. ஓகே, ரொம்ப நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியுமானா கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த நியூரோ கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட செக்ரீஷன், அதோட கண்டக்ஷன், அதோட வேலைகள், இதை எல்லாவற்றையும் சீர் செய்யக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது செரிமான மண்டலத்தில், அதுலேயும் நம்ம கட், அது குடல், இதற்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக இன்றைக்கு வந்து என்ன மருத்துவ மாமேதை ஹிப்போக்ரேட்ஸ். ஸோ அவங்களுடைய மருத்துவம், ஆங்கில மருத்துவத்தோட அந்த இதுன்னு வந்து ஒரு 2500 இயர்ஸ் பேக். ஸோ அப்பயே வந்து அவங்களோட பேசிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நோய்களுக்கும் அடிப்படை இந்த செரிமான மண்டலம் தான், கட் தான் அப்படின்னு. பின்வரும் காலங்களில் வந்து அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போச்சு. ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறை டேட்டிங் பேக், அதுக்கும் முன்னாடி வந்து இருக்குது. ஸோ எல்லா நோய்களுக்கும் வாதமல்லாது மேனி கிடையாது. என்ன நோயானாலும் அது நம்ம ஜீரண மண்டலத்தால் மட்டும்தான் வருமே தவிர, எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நோயை சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை எடுத்துக்கோங்க, இல்லை சுகர் இது ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கோங்க, இல்லை இருதய சம்மந்தப்பட்ட நோயை எடுத்துக்கோங்க, இல்லை வேற ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எடுத்துக்கோங்க. எது எடுத்துக்கொண்டாலும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இம்யூனிட்டி, இது எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லாவற்றையும் நம்ம கோரிலேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிமான மண்டலத்துலேருந்து தான். ஸோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடனே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இதை எடுத்தோம்னா நம்ம, ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எப்படி எல்லாமே கிடைக்குதோ அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படிங்கிறது உடனே கிடச்சிடணும். ஈவன் ஒரு நெல்லிக்காய் லேகியமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நெல்லிக்காய் இலகம் அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதான். ஆனால் ஒரு நெல்லிக்காய் இலகம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகுது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அப்போ இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட ஜீரண மண்டலத்திலையும் நல்ல பாக்டீரியா இருக்குது, நல்ல வைரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதில் நல்லது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நாம் தெளிவாக இருப்போம். நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரணங்கள், காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகுத்தாய்ந்து இருக்கும். ஸோ அந்த வயிறு பாக்டீரியா, அந்த வயிற்றுக்கு இருக்கக்கூடிய நல்ல வைரஸ் இல்லைனாலே நமக்கு, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் பசிக்குது, எனக்கு ஒரு தேவையில்லாத ஃபுட்டு மேலே கிரேவ் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக இது இதற்குரிய காரணங்கள். ஸோ அதை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு 6 விஷயத்த நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட் அப்படிங்கக்கூடிய எல்லாமே, செரிமான மண்டலம் எல்லாமே நல்லா இருக்கும், நமக்கு ஒரு நோய் வராது. அதாவது உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் இறப்பணும்,
பிறப்பு, அதாவது அந்த முதுமை அப்படிங்கிறது நம்ம தள்ளி போட முடியாது. இருந்தாலும் அந்த முதுமை காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எங்கேயும் இல்லாமல் முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ முதுமை அடைஞ்சு அப்போ கூட அவங்க உயிர் போகாம அந்த தாலிக்குள்ள வச்சு நம்ம அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்னன்னா டக்கு டக்குன்னு ஒரு சின்ன பையன் டான்ஸ் ஆடுறான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படிங்கிற விஷயப்ப. அப்போ தவறுகள் எங்க அப்படிங்கிறப்ப இன்றைக்கு நிறைய அட்வான்ஸாக வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம், ட்ரீட்மெண்ட் வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சொல்லுவாங்க நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அது ஆரோக்கியமான விதத்தில் இருக்கா இல்லை இருக்கான்னா கிடையவே கிடையாது. மருந்து அப்படிங்கிற ஒன்று நாடி தான். ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா யாராவது எனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இல்லை ஏதாவது ஒரு மருந்து நாடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா 6 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் பொதுவாக என்ன ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தம் இருக்குன்னு. அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை நான் கூட மற்றவர்களை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேலை இல்லை ஒரு வாழ்க்கை நமக்கு இஷ்டம் இல்லாமல் வாழ்கிறோம், நமக்கு பிடிக்காத ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸே தவிர, நான் இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ ஒர்க்கை முடிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் கிடையாது. அதில் எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா, அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வேலையோ வாழ்க்கையோ ஒரு பேஷனோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை. இது எல்லோருக்கும் இருக்குது, தெரிந்தோ தெரியாமலோ. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே கவலையால் தூக்கம் இல்லாமல்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, லேட்டாக சாப்பிட்றது, இந்த மாதிரி அப்படியே நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் குழந்தைகள் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என் பையன் வந்து பொண்ணு 1 மணிக்கு தான் தூங்குறாங்க, 12 மணிக்கு தூங்குறாங்க, அதனால தான் நாங்கள் தூங்கலை, இப்படி மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பேட்டர்னை ஆரம்பத்துலேருந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோன்னா அது அப்படியே தான் போகும். அதனால தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருமே தூக்கமின்மை இல்லாதவங்க கிடையவே கிடையாது. நம்ம தான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். அதனால நல்லா வந்து தூங்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படி வேணுமாவது இருக்கலாம். யோகா, சில பேர் சொல்கிறாங்க யோகா பண்ணாதான் அப்படி, இல்லை ஜிம் போகணும், ஃபிட்னஸா, ஸ்ட்ரெச்சஸா, இல்லை வாக்கிங்கா, எது வேணுமாவது போங்க. இது பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலேருந்து வியர்வையாகவும் கழிவுகள் வெளியே வரும். அதே மாதிரி நம்ம என்டார்ஃபின் போன்ற ஹார்மோன் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அது கூட வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டார்கெட்டோடு போகக்கூடாது. ஐயோ இந்த வேலையை முடிக்கணும், இவ்வளோ நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அம்மா அனுப்புகிறாங்க, இல்லை இப்போ பொண்ணுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஒபீஸ் ஆயிடுறாங்க, வெயிட் போடுறாங்க. திருமணத்தை நோக்கி போகும் பொழுது நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா, ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் நான் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த இது பிடிக்குது, எனக்கு ட்ரெட்மில்ல நடக்க முடியுதா, ஓகே, எனக்கு யோகா பிடிக்குதா, ஓகே, இல்லை வாக்கிங் நான் பாட்டு கேட்டு போகிறேன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், இல்லை ஒரு வாரத்திற்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். இது நம்ம இதில் கொண்டு வரணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவில் என்ன அப்படின்னா, நான் எதை சாப்பிடணும், சிறுதானியம் சாப்பிடணுமா, இல்லை பழங்கள் சாப்பிடணுமா, காய்கறிகள் சாப்பிடணுமா, கீட்டோ டயட் சாப்பிடணுமா, இதெல்லாம் நோய் வந்த பிறகு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸிஃபை பண்ணுறோம். பட் எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் இல்லை. என் பிள்ளைய நான் நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா தயவு செய்து பெற்றோர்கள் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. அப்போ என்ன அந்த ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்கள் சேர்க்கப்பட்டது, இனிப்பு சேர்க்கப்பட்டது, நிறைய அந்த பாம் ஆயில் சேர்க்கப்பட்டது, பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் காமனாக நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இருபாலரும் ஆண்கள் பெண்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லா பாலினத்தினரும் வந்து மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் ஆளாகியிருக்காங்க. இது யாருக்குனாலும் கெடுதல்களை தான் உண்டு பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணும். லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, கல்ச்சராக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் அப்படின்னு. ஒரு சளி இருக்கா, ஒரு தும்மல் இருக்கா, இல்லை ஏதோ கண்களில் எரிச்சிடுச்சு, வயிறு கொஞ்சம் வலிக்குது, எதுனாலும் யூரின் எரிச்சலாக போகுது,
இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஃபீவர் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா மருத்துவரை போய் அணுகணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் மெடிக்கல் ஷாப் போகிறது, இல்லை நமக்கே தெரிஞ்சு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறது. இந்த 6ஐயும் தொடாமல் இருந்தாங்க, இந்த 6ஐயும் முறையாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கட் பாக்டீரியா, அதாவது செரிமான மண்டலம் நல்லா இருக்கும். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு முக்கியமாக அடாப்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம உணவில் தினமும் நார்ச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ நார்ச்சத்துக்கள்னா காய்கறிகள், அது ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக் அப்படின்னா மற்றவங்க கிம்ச்சி எடுக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய யூடியூப்ஸில் இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். நம்ம பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனைனா குழந்தைகள் முதல் தயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு அது இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னா வெறும் மோர். ஸோ அதில் இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற இதை விட அதிக நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரில் இருக்குது. அந்த மோர் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது 2 ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைபர், அதை வந்து ப்ரீபயோட்டிக்னு கூட சொல்லலாம். இல்லை இந்த மோர், இது 2ம் நம்ம உணவில் இல்லாத நாட்கள் இருக்கவே கூடாது. நான் ஏதாவது சில பேர் என்னென்னா லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணாலும் அதில் புரோட்டீன் அசைவம் இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் இது கூட பசிச்சாதான் எடுக்கணுமே தவிர பசிக்காமல் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஒரு பொழுதும் செரிமான மண்டலம் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு இந்த ஆன்சைட்டி இருக்குது, மூட் டிஸார்டர் இருக்குன்னு நம்மளையே நம்ம சமாதானப்படுத்தாமல் ஒரு சீரான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, செரிமான மண்டலம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயும் வராது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு. சரி, உங்களுடைய வயது என்னம்மா? என்னோட வயது வந்து 46. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த மாதிரி முகத்துல ஒரு மாதிரி எண்ணெய் பிசுனி மாதிரி வந்து முகத்துல என்ன? ஹலோ, சொல்லுங்க. முகத்துல எண்ணெய் பிசுக்காட்ட இருக்கா? அதான் இந்த எண்ணெய் ஒரு மாதிரி வடியோன்னுவாங்கல்ல. ஓகே. எந்த நேரமும் பார்த்தா இந்த மாதிரியே இருக்கு. இது மாதிரி எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ ஒரு 6 மந்த்தா தான் இருக்கு. ஓகே. நல்லா சோப் போட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த எண்ணெய் ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி. இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க முகத்துக்கு சோப் போட்டு வாஷ் பண்றீங்க? ஒரு தடவை 4-5 தடவை போடுறோம்மா. ஓகே. நைட்டு தூக்கம் எப்படி இருக்கு? சரியா தூக்கம் இல்ல, அப்புறம் மூச்சு வேற வாங்குது எனக்கு. ஓகே. வேற தைராய்டு எதுக்காவது மருந்து சாப்பிடுறீங்களா? தைராய்டு இருக்கு, அந்த அதான் 0 சொல்றாங்க. ஓகே. அதுல 4 பங்கா பண்ணி சின்னதா போட்டுக்கிறேன் காலம்பரை. அம்மா, காலம்பரை வெறும் வயிற்றுல போடுறீங்களா, சாப்பிட்ட பிறகு போடுறீங்களா? வெறும் வயிற்றுலதாம்மா, பல்லு வாஷ் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகேம்மா. இது தைராய்டு மாத்திரை எவ்வளவு காலம் போடுறீங்க? அது கொஞ்ச காலமா தான், ஒரு 3-4 வருஷமா போட்டு. வேற எதற்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? வேற எதுக்குமே இல்ல. அம்மா, எனக்கு மூட்டு வலி வேற இருக்கு. ஓகே. மூட்டு வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் ஒரு 68 இருப்பேம்மா. எவ்வளவுமா? 68 கிலோ. 68 கிலோ. ஷார்ட்டா இருப்பீங்களா? ஆமா, ஷார்ட்டா தான் இருப்பேன். சரி, இந்த வெயிட் போட்டது இப்பதான் ரீசெண்டா போட்டுச்சா இல்ல முன்னாடியே வெயிட் போட்டு இருந்ததா? ஒரு 3 மாசம் முன்னாடி தான். ஓகே. மாதவிடாய் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல இன்னும் மாதவிடாய் வந்துட்டு இருக்கா? எனக்கு அது 40 வயசுலயே இதாகி போயிடுச்சு. 40 வயசுல மாதவிடாய் நின்ன பிறகுதான் உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சதா? ஆமாம்மா, வெயிட் போட முடிஞ்சது. மூட்டு வலி, எங்கேயாவது போகணும்னு நினைச்சா கூட எனக்கு உடம்பு வந்து இதாக மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே. தைராய்டுக்கு எவ்வளவு காலமா மருந்து சாப்பிடுறீங்க? அது இப்போ வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. எப்ப இருந்து? ஒரு 3 வருஷமா சாப்பிடுறீங்களா, 4 வருஷமா சாப்பிடுறீங்களா? ஆமா, சாப்பிட்டு தான் இருக்கேன் இன்னும் கூட. ஓகே. அதாவது ஆக்சுவலாமா உங்களோட அந்த நோயோட தொடர்சங்கிலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மெனோபாஸ். சீக்கிரமாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் அந்த சுழற்சி வந்து நின்றுச்சு.
மாதவிடாய் சுழற்சி நின்ன உடனே எல்லா பெண்களும் அதை நம்ம இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு என்ன அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டாப் ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதோட சைக்கிள் தான். ஆனால் நம்ம ஸ்டாப் ஆன உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த நேரத்தில் வந்து நமக்கு போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம்லாம் இருக்கும். யூஸ்வலாக பெண்களுக்கு ஒரு மாதிரி வெடன்னு வரும், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு இதாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த நேரத்தில் எந்த பெண்களும் நம்ம மெனோபாஸ் ஆனோடனே தொய்வடைந்து உட்கார்ந்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திருப்பி அந்த குழந்தை பருவத்திற்கு வந்து நம்ம போயிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஏன்னா யூஸ்வலாக என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ் பண்ணிட்டா அப்படி ஓடாத இப்படி ஓடாத அப்படின்னு ஒரு இது பண்ணி நம்மளை, அது உங்கள் காலத்தில் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி எப்படி நல்லா பாவடை செட்டப் கட்டிக்கிட்டு அப்படி ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி மெனோபாஸ் ஆயிடுச்சா, ஓகே மாதம் இனிமேல் நமக்கு மாதவிடாய் வரக்கூடிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஒரு டெடிக்கேட்டடாக என்ன பண்ணுவோம், வாக்கிங்கோ ஏதோ ஒன்று, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கில் போய் பேசுகிறதோ, இல்லை கோவிலுக்கு போய் காலையில் ஒரு 5-6 முறை வந்து அந்த பிரகாரத்தை சுற்றுறதோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை நீங்கள் பண்ணுங்க. குறிப்பாக காலை நேரத்தில் வந்து பண்ணணும். அந்த வெயில் உங்கள் உடம்புல படுற மாதிரி பண்ணும். ஏன்னா விட்டமின் டியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொய்வடைஞ்சு உட்காந்தோடனே பெண்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் வந்து ஏற்பட்டுறது. இந்த ஹார்மோன் எல்லாம் கீழே போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்யறது, காலையில் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் ஏதாவது வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. காஃபி டீயே குடிச்சுக்கிறது. ஏதாவது பசிச்சுது அப்படின்னா எது மிஞ்சி இருக்கோ அதை எடுத்து நிறைய போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டயர்டானோடனே தூங்கிடுறது, இந்த மாதிரி பண்ணிடுறது. சாயந்தரம் திருப்பி வேலையை பார்க்குறது. அப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனத்தெளிவு இல்லாமல் ஒரு அடைஞ்சிருக்கிறப்ப நமக்கு வரிசையாக உடல் பருமன், தைராய்டு பிரச்சனை, மூட்டு வலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து அதிகமாக எண்ணெய் வந்து வலிகிற மாதிரி இருக்க கடந்த 6 மாதம். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கீழே சீபம் அப்படிங்கிற ஒரு செக்ரீஷன், செபேசியஸ் செக்ரீஷன் அப்படின்னு இருக்கு. ஆயிலி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம், அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கறதுக்காக. அதுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து எந்த கிருமியும் உள்ள செக்ரிட் ஆகிடக்கூடாதுன்னு. இது எப்பயும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சில ஆட்டோஇம்யூன் டிசார்டர்லாம் வந்துருக்கு, ஹெட்ரோட்டிக் அப்படின்னு சிண்ட்ரோம்னு இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கிள் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் என்னென்னா ஒரு மாதிரி வெடிப்பு ஏற்பட்டு அப்படியே அதிகமாக சலம் மாதிரியும் எண்ணெய் மாதிரியும் இது பண்ணும். அது ஒரு வகை. ஸோ இது வந்து என்னென்னா, தூக்கம் சரியில்லாத பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீபம் செக்ரிஷன் ஜாஸ்தியாகும். முகத்தில் வந்து அதிகமாக எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக டீ ஷேப்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். இதற்கு வந்து என்னன்னா, நம்ம சும்மா ஃபேஸ் வாஷ் அதிகம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அதோட செக்ரிஷன்ஸ் அதிகமாக தான் ஆகும். இது வந்து நம்ம டாபிக்கலாக, அதாவது மேல்புறமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, சும்மா முகத்தை வந்து கழுவாதீங்க. ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஈர துணியை வச்சு சும்மா முகத்தை தொடச்சிக்கங்களே தவிர சோப்பு போட்டு அந்த மாதிரி கழுவாதீங்க. குறிப்பாக முகத்திற்கு சோப் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டில் எது யூஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் முகத்திற்கு சோப் போடாதீங்க, அதை கூட சும்மா போடாதீங்க. இது என்ன பண்ணுன்னா, ஓகே அந்த ஓவராக அந்த சீபம் ஆயில் வலிகிறத வந்து குறைய வைக்கும். பட் இங்கே அது பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. தூக்கம் வராததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மனதில் கவலை ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா அதை சரி பண்ண பாருங்கள். சரி பண்ண முடியாத இஷ்யூஸ் டாக்டர் அப்படின்னா ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ நீ 46 வயதுக்கு மேலே உங்கள் ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து உடல் பருமன் இருக்குது. அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு வந்து நீங்கள் வழிவகைகள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மூட்டு வலி வந்து குறையும். ஸோ கொஞ்சம் வெயிலில் வந்து போங்க. தற்காலிகமாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியமோ இல்லை விட்டமின் டி சப்ளிமெண்ட்டோ தற்காலிகமாக, வெகு காலத்துக்கு அதாவது க்ரானிக்காக ரொம்ப ப்ரொலாங்காக அதை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஒரு தற்காலிகமாக எடுத்துட்டு உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் தைராய்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குமா. இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் நான் சேலத்துலேருந்து அர்ச்சனா பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்களோட வயது என்னம்மா?
எனக்கு ஏஜ் 34 மேடம். ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம் அர்ச்சனா, சொல்லுங்கப்பா. மேடம், எனக்கு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்ப வீசிங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஓகே, நல்லா பெட்டரா தான் இருந்தது. இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்து மூக்கெல்லாம் புண்ணான மாதிரி, ஒரே மூக்கெல்லாம் எரிச்சலா ரெட்டா இருக்கு. ஓகே. ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ளீடிங் கூட ஆச்சு மூக்குல இருந்து. ஓகே. ஆனா இஎன்டி டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க வந்து சளி இருக்க மாதிரி இருக்கு மூக்குல, இது வந்து நார்மல் தான், பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. ஒரு 15 நாள் பார்த்துமே இன்னும் சரியாகல. நம்ம மூக்கு இன்னும் புண்ணாதான் இருக்கு. ஓகே. 6 மந்த்ஸ்க்கு மருந்து எடுக்கிறதா இல்ல விட்டுறதா இல்ல அப்படிங்கறது எனக்கு புரியல. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு வீசிங் வந்ததா, தொந்தரவே வந்ததா? ஆமாங்க மேடம். அதுக்கு முன்னாடி வீசிங் வரவே இல்ல? வரவே இல்ல, எப்பயுமே இருந்தது இல்ல. வீசிங் வந்ததுன்னு எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த வீசிங் வந்த உணர்வு? நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மூச்சு விட முடியாம இருந்தது. ஓகே. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது வீசிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஸ்டெத் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்களா? பிளட் டெஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப என்ன இருந்தது? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சளி இருந்ததா? இல்ல மேடம், எனக்கு சளில அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது, ரொம்ப ரேர் தான். எங்க உங்க ஃபேமிலில முன்னாடி யாருக்காவது ஆஸ்துமா இருந்ததா இல்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கா? அண்ணாவுக்கு சின்ன வயசுல இருந்தது. என்ன இருந்தது? வீசிங் இருந்தது அண்ணாக்கு. அண்ணனுக்கு வீசிங் இருந்தது. ஓகே. வேற யாருக்காவது உங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, அவங்க பெற்றோர்களுக்கு யாருக்காவது இருந்ததா? இல்ல மேடம், அம்மாவோட அண்ணனுக்கு இருந்ததா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. இப்ப அவர் இல்லையா? இருக்காரு மேடம். இப்ப அவருக்கு வீசிங் இல்ல? இப்ப அவருக்கு வீசிங் இல்ல, நல்லா தான். நீங்க ஏதாவது முன்னாடி ஏதாவது நீங்க ஒர்க் பண்ற சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒரு மாதிரி தூசு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல மேடம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இங்க ஒர்க்கிங்லாம் அதிகம் போனது இல்ல. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி சளி இருமல் தொந்தரவுகள் எதுவும் இருந்தது கிடையாது? எதுவுமே இருந்தது. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தீங்களா? இல்ல மேடம், எனக்கு வெயிட் எல்லாம் இல்ல. இது வரைக்கும் 52 53 kg தான் இருக்கேன். ஓகே. உங்களுக்கு அந்த வீசிங் வர்றப்ப மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததா? நெஞ்சு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? என்ன இருந்துச்சு? மூச்சு விட ரொம்ப சிரமமா இருந்துச்சு. மூச்சு ஹெவியா விடும்போது விசில் சத்தம் கேட்டது ஒரு டைம். விசில் சத்தம் எங்க மூக்கு வழியா கேட்டதா, இங்க நுரையீரல்ல இருந்து கேட்டதா? தெரியல டாக்டர், நுரையீரல் தான் கேட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படிங்க நிறைய விஷயங்கள் வந்து இது இருக்குமா. என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மூச்சு விட முடியல அப்படின்னாலே அது வீசிங் பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடக்கூடாது. பட் ஆனால் ஸ்கேன் பார்த்துருக்காங்க, ஸ்கேன் எக்ஸ்ரே பார்த்தாங்க அப்படின்னா அதில் அப்நார்மல் பிராங்கோவாஸ்குலர் சேஞ்சஸ்ன்னு ஏதாவது போட்டிருந்தாங்களா என்னங்கிறது அது தெரியல. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சைனஸ் ஏரியாவில் மட்டும் பிரச்சனை இருக்கும், பிளாக் இருக்கும், மூச்சு விட முடியாது. ஸோ படுக்கும் பொழுது குறிப்பாக உடல் பருமன் இருந்தாலும் சரி, இல்லை படுத்தோம் அப்படின்னா நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலெண்ணம் இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் வீக்கமடையும், நாக்கு தடிப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்காம வாய் வழியாகவே நம்ம சுவாசிக்கும் பொழுது அப்போ என்னன்னா தூக்கத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு மெல்லிய இது இருந்ததுன்னா அப்போ நமக்கு இது பண்ணுறப்ப என்னன்னா அந்த மெல்லிய அந்த நேரோ பாத்வேல மூச்சு காற்று வெளிவரும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும். அதை வச்சுட்டு அது விசில் சவுண்ட். விசில் சவுண்டுங்கிறது அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நுரையீரலில் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், இங்கே வந்து சுவாசிக்க வந்து ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இங்கேருந்து சவுண்டு வர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் வீசிங். சரியா? ஸோ அது எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படிங்கிறது தெரியல, இல்லை நீங்கள் போகிறது கரெக்டானு தெரியல. அடுத்து இப்போ 6 மாதமாக நீங்கள் ஏன்னா எந்த ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி, சித்த மருத்துவம் ஆனாலும் சரி, இல்லை நவீன மருத்துவமானாலும் சரி, ப்ராங்கோ டைலேட்டஸ் கொஞ்சம் இது கொடுக்கும்போது என்னதான் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் குறையும். ஸோ உங்களுக்கு ப்ரீத் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது வேறு. ப்ராங்கைட்டிஸ் வேறு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே டோட்டலாக வேறையான விஷயம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல மூக்கில் வந்து புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி என்ன அப்படின்னா பிளட் வந்துச்சு அப்படின்னு. இதுக்கு மெயின் இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி பிராங்கியல். நீங்கள் எந்த பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட் வீசிங் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இந்த தொந்தரவு, அதாவது பியூராக இருக்கவங்களுக்கு இது இருக்கவே இருக்காது. இது யாருக்குன்னா சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஏன்னா இங்கே பிளாக் இருக்குது அப்படிங்கிறப்ப
உள்ளே போக அந்த காற்று நம்ம இங்கே சளியும் இருந்தது அப்படின்னா எடுக்கக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் என்ன செய்யும்னா வெடிக்கும். இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து புண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வறட்சி ட்ரைனஸ் வந்து ஏற்படும். அந்தது உள்ள அந்த சளிச்சவுக்கிட்டே இருக்க ரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது உங்களுக்கு மூக்கு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வர்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீசிங்கோ பிராங்கியல் ஆஸ்துமாவோ இருப்பதற்கு வாய்ப்பு வந்து கிடையாது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை சைனசைட்டிஸோ அங்கே நேசல் பாலிப்போ அதுதான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடியது கொஞ்சம் பிராங்கோ டைலேட்டர் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யூ ஃபீல் ஃப்ரெஷ், கொஞ்சம் மூச்சு விட கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மருந்துகள் அந்த மாதிரி வேலை செய்யும். பட் பிரச்சனைக்குரிய விஷயம் அதுவாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். அதில் இம்ப்ரெஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஏதாவது வாஸ்குலர் மார்க்கிங்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது இல்லை அப்நார்மாலிட்டி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீசிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்ல எல்லாம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கணும், சிஆர்பியோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ இஎஸ்ஆரோ ரெண்டுலையுமே வந்து எலிவேட்டட் அதிகமாகி தான் வந்து இருக்கும். எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி நம்ம சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வெறும் பிராங்கோ டைலேட்டரோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டியூப்ஸ் வந்து ரொம்ப டைலட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். முடிஞ்சால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதற்கு வரைக்கும் என்ன அப்படின்னா நார்மலாக சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில் நீர்க்கோவை மாத்திரைன்னு கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள் நீட்டாக வந்து பற்று போடுங்க. பிராணாயாமம் வந்து நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி நேசல் கப் அப்படின்னு இருக்குது, அதை முறையாக மருத்துவரிடம் கேட்டு வாஷ் பண்ணுங்க. நீங்கள் இதை பண்ணாலே போதும் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாமா. முடிஞ்சால் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நேரில் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? மேடம். உங்களுடைய வயது? 48 மேடம். ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சகோதரரே, சொல்லுங்க என்ன சந்தேகம்? வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நடந்த மூச்சு படிக்கட்டு போய் ஏற வர முடியல. ஓகே ஓகே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இன்ஹேலர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, இன்னொரு எடுக்கிறேன், நெப்லெஸ்டர் வைக்கிறேன். ஓகே. நைட்டு படுத்தா ரொம்ப நெஞ்சு டைட் ஆயிடுங்க, மூச்சு இழுக்க முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கு. நெப்லெஸ்டர் வச்சா மட்டும்தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஓகே, உங்க குடும்பத்துல ஒரு மணி நேரம் தூங்குவேன், அப்புறம் பார்த்தா நெஞ்சு டைட் ஆயிடும், மூச்சு இழுக்க முடியாது. ஓகே, வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? வேற எதுக்கு சாப்பிடறதில்ல மேடம். வேற எதுக்கும் சாப்பிடல? வேற எதுக்கு சாப்பிடறதில்ல. லாஸ்டா கொலஸ்ட்ரால் இதெல்லாம் செக் பண்ணீங்களா? நார்மலா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நார்மல். உங்க குடும்பத்துல முன்னாடி யாருக்காவது வீசிங் இருந்திருக்கா? நம்ம அப்பாவுக்கு இருந்திருக்கு, அப்பாவோட அப்பாவுக்கு இருந்திருக்கு. ஓகே 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 ஓகே. வேற சிஆர்பி அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் எதுவும் பாத்தீங்களா? எல்லாம் பாத்துட்டேன் மேடம். எவ்வளவு இருக்கு சிஆர்பி லாஸ்டா பார்த்தப்ப? லாஸ்டா பார்த்தது ஞாபகம் இல்ல. ஓகே. ஆக்சுவலா சகோதரரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெபுலைசர் இன்ஹேலர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது கூட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் கிடையாது. யூஸ்வலாக நீங்கள் ப்ராப்பராக ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எந்த அளவு நமக்கு தேவை, இப்போ வந்து சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களா இன்சுலின் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக போவாங்க. பார்த்தா இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பாங்க, அதுக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை டயட்டை ஒரு ப்ராப்பராக அதே மாதிரி விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தானே உடனே அடிச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் அவங்கவுங்க அந்த கம்பெனிஸ் விற்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதி பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜோன்ஸ் இருக்கும், 3 பிரிவாக இருக்கும். ஒன்று பச்சை நிறமாக இருக்கும், இன்னொன்று மஞ்சள் நிறமாக இருக்கும், இன்னொன்று சிவப்பு நிறமாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஊதி பார்க்கணும். இதை பலர் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு லங்ஸ்லேருந்து பிரச்சனையா இல்லை மூக்குலேருந்து பிரச்சனையா, இந்த முன்னாடி சொன்ன சகோதரிக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை வாங்கி ஊதி பார்க்கணும். ஊதி பார்க்கும் பொழுது பச்சை வரைக்கும் வருது அப்படின்னா, பச்சையில் இருக்குது அப்படின்னா ஓகே நமக்கு பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லோவில் இருக்குன்னா ஏதோ ஒரு மைல்டாக அப்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ தொந்தரவு இருக்குது, அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து
கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் இருந்துச்சுன்னா இல்லை ரொம்ப சிவியராக இருக்குன்னா அதை பொறுத்து தான் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த டோசஸை கூட டிசைட் பண்ணணும். ஏன்னா சும்மா நம்ம ப்ராங்கோ டைலேட்டர் இது பண்ணுறது இப்படி அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய கண்டிஷன் இருக்குது, எம்ஃபைசீமா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்வலாக இந்த ப்ராங்கைட்டிஸ் பேஷண்ட்டில், ப்ராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்டில் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க சளியை, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ப்ராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்டில் நாங்கள் சளியை வெளியெடுக்க மருந்து இருக்கணும். அது தவறான ஒரு விஷயம். இங்கே என்ன அப்படின்னா உள்ள எல்லோருக்குமே இங்கேருந்து நுரையீரல் வரைக்கும் ஒரு சளிச்சவு படலை மாட்டம் இருக்கும். இது நார்மலாக வெளிலேருந்து ஒரு தண்ணி போயிடுச்சு, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா இந்த சளியானது இலகி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியே கொண்டு வரும். அதுதான் வாய் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் சளியாக வரும். ஆனால் இந்த ப்ராங்கியல் ஆஸ்துமா, இந்த ப்ராங்கைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதாவது தன்னுடல் தாக்கு நோய். இங்கே நீங்கள் குளிர்ந்த காற்றும் படலை, வெளியே இன்ஃபெக்ஷனும் வெளியிலேருந்து உள்ள இன்ஃபெக்ஷனும் எதுவும் போல தூசு துப்பு எதுவும் போகலைனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சளி சவ்வானது வந்து இன்ஃபெக்ஷன் ஏதோ வந்ததாக நினச்சி இதாகி வெளியே வர வந்து ஆரம்பிக்கும், அடைச்சிக்கும். அந்த பைப்பையே வந்து சுத்தமாக வந்து அடைச்சிக்கும். ஸோ அப்போ என்னென்னா நம்ம இந்த ப்ராங்கோடைலேட்டர் போடுறப்ப அதை ஒதுக்கி விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் சுவாசிக்க வந்து வைக்கும். ஆனால் இப்படியே தொடர்ந்து நம்ம இதை அடிச்சுட்டே இருந்தோம்னா அதுக்குன்னு ஒரு விட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுருங்கி விரிகிறது ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த எலாஸ்டிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது போயிடும். அது நமக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இவர்களுக்கு ரொம்ப முக்கியம், குறிப்பாக ப்ராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு முக்கியம் வந்து குளிர்ந்த காற்று படுறதோ, அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. தூசுங்கிறத விட என்னென்னா வயிறு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏதாவது குறிப்பாக வந்து இந்த ப்ராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும், ஒரு சில குறிப்பிட்ட உணவுகள் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ அதற்கும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சீராக வந்து இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் பீக் ஃப்ளோ மீட்டரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதற்கேற்றாப்புல இது பண்ணலாம். அது மாதிரி ப்ராங்கியல் ஆஸ்மானால் லைஃப் லாங்காக நம்ம இன்ஹேலர் தான் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. மிக அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இருக்கும். அதையும் தாண்டி என்ன அப்படின்னா உணவு முறை நம்ம சீராக ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராங்கியல் ஆஸ்துமாலேருந்து ரிவர்ஸ் ஆகி வரலாம். அதை விட ரொம்ப முக்கியம் திருமணமாகாதவர்கள் இந்த மாதிரி சிறுவயதினருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணி அதிலிருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஜீன்லேயும் நல்ல ஒரு மாறுபாடை கொண்டு வரும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ப்ராங்கியல் ஆஸ்துமா கடத்தப்படுவது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்குரிய வாய்ப்பு வெகுவாக குறையும். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட இந்த வார கேம்ப் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது பிற மாவட்டங்கள்லையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த யூஸ்வலாக அங்கே வந்து நான் விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் வரும் சனிக்கிழமை 13ஆம் தேதி வந்து சென்னை கோவையில் நம்முடைய ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நான் வரேன். அருகாமையில் இருக்கவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ நான் டாக்டர் ராஜலக்ஷ்மி, BSMS சித்தா ஃபிசிஷியன். ஸோ நமது மருத்துவமனையில் பார்க்கக்கூடியது சித்த மருத்துவம், மூலிகை சார்ந்த சித்த மருத்துவம் தான் வந்து பார்க்க போகிறோம். அனைவருக்கும் நோயிலிருந்து வெளிவரணும், நோய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஆனால் அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஒரு தடை கற்கள் நிறையா இருக்குது. என்ன மாதிரி பண்ணும், மருந்து சாப்பிட்டா வந்து நமக்கு நோய்கள் போயிடுமா, இல்லை உணவு மூலயமே நம்ம நோய்களை வந்து சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு நோய் அப்படின்னு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நோய் இருக்க போய் தான் மருத்துவரை வந்து நம்ம அணுகி வர்றோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நோய் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தற்காலிகமாக நீங்கள் வலியோடையோ வேதனையோடையோ, ஒரு தோல் பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வரீங்க. ஸோ பிரச்சனைக்கு வரும் பொழுது நம்ம உணவு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கே இங்கே முட்டு வலிச்சிட்ருக்கு, நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, என்னால் முடியாது. எனக்கே இங்கே அரிச்சிட்ருக்கு, நீங்கள் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க, என்னால் முடியாது. ஸோ அந்த நேரத்தில் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மூலிகை சார்ந்த மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருந்துகள் முதலில் கொடுக்கப்படும். பட் பேரலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு முறைகள் வந்து சொல்லப்படும். வாழ்வியல் முறை ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்கிறது, உணவு முறை ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லப்படுவது. ஸோ அந்த உணவு முறையை நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வந்து உள்ளே வந்து ஹீலாக ஆரம்பிக்கும். ஸோ மெடிசன்கிறதோட தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம், ஏன்னா என்ன அப்படின்னா ஒரு முடக்குவாதம் வந்துச்சு லைஃப் லாங்காக எடுக்கணும், வீசிங்க்கு இருந்துச்சு லைஃப் லாங்காக மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஆனால் அதை நம்ம ஒரு கொஞ்சம் அந்த உணவு முறை இந்த மருந்துகள் போகும்பொழுது நமக்கு கொஞ்சம் அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கும். உணவு முறையை சீர் பண்ணும் பொழுது அதுலேருந்து ரிவர்ஸ் வரலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள்லேயே ஒரு சிறந்த பழம் எல்லாருக்கும் இது சொல்லக்கூடியது கொய்யாப்பழம் தான். அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவோம். ஆனால் அதே கொய்யாப்பழத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதிகமாகும். கொய்யாப்பழத்தை அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அப்போ கொய்யாப்பழம் நல்லதா கெட்டதா அப்படின்னா கொய்யாப்பழம் நல்லது தான். ஆனால் நம்ம உடம்பு தவறு செஞ்சிருச்சு. ஸோ நம்மளை சரி செய்து கொள்ளும் வரை சில உணவு முறைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா சித்த மருத்துவம் அப்படின்னாலே அது பத்தியமான விஷயம் அப்படின்னு. ஸோ எங்களுடைய மருத்துவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் ஆசிரியர்கள்லாம் பேராசிரியர்கள்லாம், நீங்கள் பத்தியம்னு சொல்லாதீங்க, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அது ஆங்கில வார்த்தைங்கிறப்ப அது கொஞ்சம் மேலோடியாக இருக்கணும். சில நோய்களுக்கு இது எடுத்தால் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் இதையும் சாப்பிட்டுக்கோங்க அதையும் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறனால தான் வாழ்நாள் முழுவதும் நம்ம மருந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து தொடர்ச்சங்கிலியாட்ட நோய். நீங்கள் ஒரு மருத்துவர் சுகருக்கு மெடிசன் கொடுக்கும்பொழுதே, சுகர்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அதை டைப் 2 ரிவர்ஸ் பண்ண பார்க்கலாம். ஆனால் அந்த மருந்து கொடுக்கும் பொழுதே பிபிக்குரிய மருந்து, ஹார்ட்டுக்குரிய மருந்து எல்லாமே வரிசையாக கொடுத்தோம். ஏன்னா இந்த மருந்துகள் அப்பொழுதைக்கு மட்டும் சரி செய்யும், ஆனால் தொடர்ச்சங்கிலியாக ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சங்கிலியான நோய்கள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உணவு முறை. ஸோ அந்த உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா சீக்கிரம் மருந்துகள்ங்கிறது ரொம்ப நாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோயிலிருந்தும் நல்லா ரிவர்ஸ் ஆயிடலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய, ஓகே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றோமா சாப்பிட்லாம், ஒரு மாம்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடலாம். ஏன்னா மாம்பழம்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் தவறு பண்ணிட்டு அப்புறம் ஆசைக்கு ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா அது நமக்கு சுகரை பயங்கரமாக ஏற்றி விட்டுரும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நல்லா ஒரு மாம்பழம் 2 மாம்பழம் கூட சாப்பிடலாம், அது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால உணவு முறை, வாழ்வியல் முறை சொல்றதை ஃபாலோ பண்ணோம்னா எத்தகைய நோய்களிலிருந்தும் நம்ம ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேருங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. ஜோதிமணிங்க. ஓகே. 48 வயசு ஆச்சுங்க எனக்கு. 48. ஆமாங்க. ஓகே பேசலாம். டாக்டர் சொல்லுங்க ஜோதிமணிமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சதுங்க. ஓகே. அப்ப ரொம்ப போய் இப்ப ரொம்ப கம்மியாகி நார்மல் ஆயிடுச்சுங்க. ஓகே. நார்மல் ஆகி இப்போ எனக்கு போன மாசம் ஆக வேண்டியது ஆகலைங்க. ஓகே. அதனால எனக்கு இப்ப நின்றுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? ஓகே ஜோதிமணி, இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. முன்னாடி அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எதை வச்சு நீங்க இது பண்ணீங்க? எப்ப நார்மலா போறதை விட ரொம்ப ப்ளீடிங் அதிகமா போக ஆரம்பிச்சதுங்க. ஓகே. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்க இதாய பேடு நிறைஞ்சிருச்சுங்க. ஒரு நாளைக்கு 4 3 மாத்த வேண்டியதா இருந்தது. 4க்கு மேலேயும் மாத்த வேண்டியது இருந்ததுங்க. அதை வச்சுதான் நானு சரி மெனோபாஸ் இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்ததுங்க. ஓகே. ஆனா மாதவிடாய் நடந்துட்டு இருக்கு. போன மாசத்துக்கு முந்தின மாசம் வரைக்கும் நார்மல் ஆயிடுச்சுங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாம ஒரு நாளைக்கு இப்போ 2 பேர் யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா எப்ப பீரியட்ஸ் ஆனீங்க? அதாங்க இப்ப இந்த 28ஆம் தேதிங்க. போன மாசம் 28. போன மாசம் இல்ல சாரி டாக்டர், போன 28ஆம் தேதி ஆக வேண்டியது ஆகல. அதுக்கு முந்தின மாசம் ஆனங்க. ஆக்சுவலா இப்ப மே 28 ஆனீங்க, ஜூன் 28 ஆகல. ஆமாங்க. மே 28 ஆன பொழுது எத்தனை நாள் உதிரப்போக்கு இருந்தது? ஒரு 2 நாள் தாங்க. 2 நாள் உதிரப்போக்கு இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனை பேட் வச்சீங்க? இப்ப இன்னைக்கு காலையில தலைக்கு குளிச்சுன்னா நைட்டு தான் படும். ஓகே. அந்த 2வது நாள் அந்த 3ஆவது நாள் வலி வேதனை எதுவும் இல்ல? என்னங்க டாக்டர்? வலி வேதனை எதுவும் இல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலா எப்பவும் போல இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா 1 வருட காலம் பீரியட்ஸே ஆகக்கூடாது. 1 வருட காலம் ஃபுல்லா பீரியட்ஸ் ஆகாம இருந்ததுனா தான் எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஹார்மோனல் டெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஹார்மோனை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
செக் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மெனோபாஸ் ஆயிடுச்சுங்கிறத வச்சுக்கலாம். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா ஏஎம்ஹெச் ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படிங்கிறது அது எவ்வளோ இருக்குது. 0.1 0.2 ஒரு 1க்கு கீழே நல்லா குறைஞ்சி போயிடுச்சு, 0 ரேஞ்சில் வந்துருச்சு அப்படின்னா கருமுட்டையெல்லாம் சுத்தமாக தீந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது 3ஐயும் பார்த்துட்டு அந்த 3 நடக்கணும். ஃபஸ்ட்டு 1 வருஷம் பீரியட்ஸ் வராமல் இருக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து பார்க்கணும். ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது கருமுட்டை கொள்ளளவை வந்து பார்க்கணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேனையும் பார்த்துருங்க. ஏன்னா வேறு ஏதாவது ரெம்னன்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை வேறு ஃபைப்ராய்டு மாதிரியும் கொஞ்சம் டிலேயாக வரக்கூடாது. ஒன்றுமே இல்லை டக்குன்னு எடுத்தோடனே ஓவரி சுருங்காது, ஃபஸ்ட்டு வந்து யூட்ரஸ் சுருங்காது, ஃபஸ்ட்டு ஓவரி தான் சில பேருக்கு அட்ராஃபி ஆகும். ஸோ அப்போ மெனோபாஸ் 1 வருஷம் ஆயிடுச்சா, எண்டோமெட்ரியம் திக்கனிங்லாம் ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, தின்னாதான் இருக்குது அப்படின்னா ஓகே நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஆகிட்டு அதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா உரிய மருத்துவரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணுமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர் இன்னைக்கு வந்து டாக்டர் ஆன் காலில் குடல் சுத்தத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, குடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஒரு 6 விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், இன்னொன்று வந்து ப்ராப்பரான டைமில் வந்து நம்ம தூங்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அப்படின்னு, இன்னும் மற்ற 2 பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒர்க்கை பண்ணணும். குறிப்பா நம்ம இஷ்டத்துக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடாது. இது 6ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஃபைபர் கண்டென்ட் மோர் அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு ஆமா அதை ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது டாக்டர். இன்னைக்கு நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.